பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம் கடந்து வந்தாச்சு. இப்ப சரியாயிட்டு இருக்கோம். ஆண்டவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாரு. நினைக்கிறியா? 2வது வரும். வெயிட் பண்ணு. ஹலோ. தேவனுக்கு எதிரான எண்ணங்கள், தேவனுக்கு எதிரான எண்ணங்கள். ஸ்திரீயானவள் சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லாரும் இல்லையே, இல்லையே, எல்லாம் சொன்னாங்களே, நாங்க செய்யலாமே, நாங்க சாப்பிடலாமே, இல்லையே, ஆனாலும் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, ஆனாலும் அன்னைக்கு சொன்னார் இல்ல பாஸ்டர், அன்னைக்கு சொன்னாங்கல்ல, ஆனாலும் 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 அப்படிதான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சுட்டே செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லா யோசிங்க. 7வது காரியம், மாம்சத்தின் எண்ணம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா சொல்லுது. மாம்சத்தின் எண்ணங்கள். உண்மையாவே நம்ம ஜபிக்கிறோமா இல்லையா? ஜபம் பண்ணுகிறவங்களா இருக்கிறோமா? எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறோம்? மாம்சத்தின் எண்ணம் ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆமென். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அது மாம்சமான எண்ணம் எப்ப பாரு மாம்சத்திலே யோசிச்சுட்டே இருக்குது. என்ன என்னமோ நம்மள விட்டு உலகமே இப்ப ஓடிடுற மாதிரி ஃபுல்லா மாம்சமான எண்ணம். ஆனா பொழைக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனா மாம்சமான எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. 8வது வசனம். 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவளா இராமல் ஆவிக்குட்பட்டவளா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமா, எப்பவுமே மாம்சத்துக்குரியும். இந்த செல்போன் எடுத்துக்கோங்க, கெட்டதே பார்த்துருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? கட்டி பிடிக்கிறதும் ஓடுறதும் ஓடியாடுறதும் இதேதான் பார்த்துனுப்பாங்க. கெட்டதே பார்த்துனுப்பாங்க. அதுவும் திருட்டுத்தனமா தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் இதை கத்துக்கணுமா, அதை கத்துக்கணுமா, வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, உன் மைண்ட் ஸ்பாயில் ஆகுது, மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் ஆகுது. சோ எதை பார்க்கும் போது எப்படி இருக்கிற, நம்ம ஒரு காரியத்தை பத்தி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்னாக்கா, ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து அதை மாம்சத்துக்குள்ள புகுத்த கூடாது. ஆண்டவரே, இந்த பையனை தான் நான் கட்டிக்க போறேன், இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சா நீ மாம்சத்தோடு விளையாடி கொண்டிருக்காது. அந்த பொண்ணு கூட நீ விளையாடி கொண்டிருக்காது. அந்த பையன் கூட நீ விளையாடி கொண்டிருக்காது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அந்த கிளியரா போட்டுக்கிட்டு பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எதுக்காக நான் இதை சொல்றேன்னாக்கா, நீ மாம்சத்துக்குள்ளேயே சிந்தித்து கொண்டே இருக்கும் போது அந்த அந்த ஆக்டர் இப்படி பண்ணானு, அந்த ஆக்ட்ரஸ் இப்படி பண்ணாங்களே, அதே மாதிரி நம்மள கூட ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போலாம், நம்ம கூட இப்படி இருக்கலாம், நம்ம கூட அப்படி இருக்கலாம் நினைச்சுக்கிட்டே நீ போனீனாக்கா, யாரு என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என் மூஞ்ச பாக்குறாங்களா, என்னுடைய மாம்சத்தை பாக்குறாங்களா சொல்லி நம்ம போய்கிட்டே இருந்தா, ஆவி, அதாவது கிளியரா போட்டுக்குது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவனா இருக்க முடியாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். இதை யோசித்தா நல்லது.